ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். காலையில் எழுந்து எங்கள் அண்ணன் எங்களுக்காக டீ வச்சு கொடுத்து பிஸ்கெட் ரஸ்க்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இவரை உட்காந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ எங்கள் அண்ணா வந்து ரெடி ஆகிட்டு அரவிந்த் மச்சான் மிஸ்யூடா. இந்த விளாக் வந்து அரவிந்துக்காக. ஏர்லி மார்னிங் காலை 9 மணி. ஹலோ காய்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செந்தூர் கேஃபே. செந்தூர் கேஃபே ரெஸ்டாரண்ட்டு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஸ்பெஷல். அண்ணா சொன்ன மாதிரி 24/7 ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் முன்னாடி வரும் 100 மீட்டர் ஃப்ரம் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன். வாங்க, எப்பயுமே நாங்கள் இங்கே தான் அவைலபிளில் இருப்போம். அண்ணா வந்து ½ பிளேட் தக்காளி சாதம் வாங்கியிருக்காரு. நான் வந்து பொங்கல் வாங்கியிருக்கேன். கண்டினியூ பண்ணலாம். இது வந்து வாட்ஸ்அப் பிளாக் அண்ட் ஸ்பெஷலி ஃபார் ஒன்லி ஃபார் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர்ஸ் மட்டும். ஸோ அதை மணிகண்டனுக்கு மட்டும். அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மணிகண்டன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்காக மட்டுமே இந்த நாங்கள் மினி வ்ளாகாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இது வந்து பெரிய ரொம்ப எங்கள் ட்ராவல்ஸில் அதிகம். இன்னும் கொஞ்சம் நாளில் இது நாங்கள் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி பெரிய ஆளாக கொண்டு வர போகிறோம். நாங்கள் 2 வயசு சாப்பிட்டு வரோம். ஒரு வழியாக சாப்பாடு வாங்கிட்டோம். கூட்டமே இல்லாத கடையில் லைனில் நின்று சாப்பாடு வாங்கிட்டோம். இப்போ எங்கள் அண்ணா வந்து டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்லுவார். அண்ணா டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டாரு. நீங்களும் வாங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, முக்கியமாக ரூம்மேட்ஸோட வாங்க. வந்து பில்லு பே பண்ணுங்கள். ரூம்மேட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பில்லு பே பண்ணி இவரை மாதிரி ஆளை கூட்டிகிட்டு வாங்க. யாரோ ஒருத்தர் பே பண்ணுங்கள். அது வந்து ஸ்ப்ளிட்லாம் போடாதீங்க. ஆமாம், அது நாங்கள் முக்கியமாக மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தருக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். வாங்க, உங்களோட சின்ன பசங்க ரூமில் இருக்காங்க. 2 பேரும் கலராக இருங்க லைட்டு முன்னாடி இருக்கோம். ஓகே, நான் எதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ரூம்மேட்டு மணிகண்டன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பசங்க, அவரோட சின்ன பசங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பிட வைக்கணும். என் மச்சானை பற்றி நான் சொல்ல மாட்டேன். உங்கள் மச்சானை பற்றி நீங்கள் சொல்ல மச்சான் ரொம்ப நல்லவன், தங்கமானவன்.